வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளுடனான பயணத்தை தொடர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே அறைகூவல். தாம் ஜனாதிபதியானதன் பின்னர் வேதனமின்றி மக்களுக்காக சேவையாற்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் உறுதி. தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பெட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தமிழின விடுதலை லட்சியத்திற்கான பயணத்தில் அணிதிரண்டுள்ள உங்களை போன்று என்னுடைய வாக்கினையும் அளிப்பேன் என்று மாவை ஸ்ரீநாதராஜா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சிறுபோகம் மற்றும் பெரும்போகத்தின் நெல் அறுவடை மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய முடிந்ததாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அம்பாறை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் கடந்த 2 வருடங்களில் முன்னெடுத்த வேலை திட்டத்தின் காரணமாக நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளினதும் ஆதரவு கிடைத்துள்ளது. போட்டி நிறைந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொண்டு வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதற்காகவே விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். கடந்த 2 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் ஆரம்பித்த வேலை திட்டத்தின் காரணமாக ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்துள்ளது. குறித்த நாடுகளுடனான பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதியானதன் பின்னர் வேதனமின்றி மக்களுக்காக சேவையாற்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எவ்வித சந்தேகமுமின்றி ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியினை பதிவு செய்யும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரசாங்கம் கதிர்காமம் உள்ளிட்ட புனித பூமிகளில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குகிறது. இது வேதனைக்குரிய விடயமாகும். பொதுமக்களின் வரியினூடாக ஜனாதிபதிக்கான வேதனம் பெறுவது தமது எண்ணமில்லை என்றும் அவ்வாறானவர்களிடமிருந்து நாட்டை பொறுப்பேற்றும் இலங்கையை சிறந்த தரத்திற்கு முன்னேற்றுவதே தமது இலக்காகும் என்றும் தெரிவித்திருந்தார். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் எனவும் தேசிய பாதுகாப்பிற்கு அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன். அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன். 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை $15 பில்லியன் காணப்பட்டது. 2014ஆம் ஆண்டு $85 பில்லியன் கையிருப்போடு அரசாங்கத்தை ஒப்படைத்தேன். ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு 2015ஆம் ஆண்டு நல்லாட்சிக்கு வந்த அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள். வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது. சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் 2015ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம். அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் நாமல் ராஜபக்சவை தவிர்த்து எவரும் தேசிய மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை. நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகிறார்கள். எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பெட்டிகளாக பயன்படுத்தப்பட உள்ள அட்டைப்பட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 20ஆம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள். வாக்குச்சீட்டுகள் பெரிய அளவில் இருப்பதால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 3 அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் இதனை பேசியுள்ள அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் 54,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழின விடுதலைக்கான லட்சியத்திற்கான பயணத்தில் அணிதிரண்டுள்ள பெரும் தொகையான உங்களை போன்று என்னுடைய வாக்கினையும் அளிப்பேன் என்று உறுதிப்பாட்டோடு தெரிவிக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியே தமிழ் தேசத்தின் மீட்சி என்றும் தொனிப்பொருளில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் தமிழர்களின் எழுச்சி நிகழ்வான நாளாகவும் தமிழினம் விடுதலை பெறாத நிலையில் நடைபெறுகின்ற மற்றொரு ஜனாதிபதி தேர்தலாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அமைகின்றது. அவ்விதமான தேர்தலில் எமது விடுதலையையும் அதற்கான லட்சிய பயணத்திற்காகவும் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவோம் என்ற உறுதியோடு இந்த எழுச்சி நிகழ்வில் பங்கெடுத்துள்ளீர்கள். விடுதலைக்கான போராட்டத்தில் மக்களையும் போராளிகளையும் பலி கொடுத்துள்ளோம். அந்த வகையில் நாம் எமது பயணத்திலே உறுதியாக இருக்கின்றோம். அந்த பயணத்தை வலுவானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கும் உங்கள் முன்னிலையில் அந்த லட்சியத்துக்காக என்னுடைய வாக்கையும் அளிப்பேன் என்று உறுதிப்பாட்டுடன் வருகை தந்துள்ளேன். அது மட்டுமின்றி நீங்கள் அனைவரும் தமிழர்களின் லட்சியத்திற்கான எழுச்சியை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகின்றேன். கடந்த காலத்தில் நமது விடுதலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உயிர்களை நெஞ்சில் நிறுத்தியவனாக அதற்காக பயணிக்கும் நமது உயிர்களும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம், பணயம் வைக்கப்படலாம் என்பதை நினைவுபடுத்தியவனாக எதிர்கால எமது லட்சியத்திற்கான பயணத்தில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக உள்ள மக்களுக்கும் நன்றியுடையவனாக தேசமாக எழுச்சி அடைவோம் என்றும் அதற்காக உழைப்போம் என்றும் கூறினார். இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய வரி விதிப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். இதன்படி வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முற்றாக நீக்குவதன் மூலம் அரசாங்கத்திற்கான வருடாந்த கையிருப்பு ஏறக்குறைய $900 மில்லியன் குறைக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிலைமையினை கட்டுப்படுத்தவும் அரசு வருவாயை அதிகரிக்கவும் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் வருகின்ற எந்த ஒரு நபருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் பிரகாரம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் பல கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முதலில் இறக்குமதி செய்யப்படும். வர்த்தக மற்றும் சரக்கு வாகனங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அண்மையில் தெரிவித்திருந்தார்.